வணக்கம். இன்னைக்கு நாம ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட சில முக்கியமான சிந்தனைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட அவருடைய எழுத்துக்கள்ல இருந்து. மனம், எண்ணம், அப்புறம் உண்மையான சுதந்திரம் பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு அலசலாம். நம்ம மனசை நாம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான். அதான் இந்த உரையாடலோட நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல கிருஷ்ணமூர்த்தி மனசை ஒரு குளத்தோட ஒப்பிடுறாரே, அது ஏன்? ஆமா, அவர் மனச ஒரு சின்ன குளம் இல்லனா ஒரு குட்டை மாதிரி பாக்குறாரு. குட்டை ஏன் சீக்கிரம் கலங்கி போகுது? ஏன்னா அதுல ஓட்டம் இல்ல, இல்லையா? தேங்கி நிக்குது. அதே மாதிரிதான் மனசும் சரி தவறுன்னு தீர்ப்பு சொல்றதாலையும், இது இப்படி அது அப்படின்னு பகுக்கிறதாலையும் அது தொடர்ந்து மாசுபடுதுங்கிறாரு. அது அப்படியே தேங்கி போயிடுது. ஓஹோ. ஆனா ஒரு நதிய பாருங்க, அதுல கழிவு கலந்தாலும் அதோட ஓட்டத்துல அது தன்னையே சுத்தப்படுத்திக்குது. அது எதையும் ஒதுக்காது, பாகுபாடு காட்டாது, சும்மா ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப மனம் அப்படி நதி மாதிரி இருக்க முடியாதான்னு கேக்குறாரு. ஆமா, தீர்ப்பு சொல்ற குட்டையா இல்லாம நதி மாதிரி ஓடுற ஒன்னா இருக்கணுங்கிறாரு. சரி சரி. அப்போ இந்த தீர்ப்புகள் தான் பிரச்சனையா? பெரும்பாலும் அது எண்ணங்கள் தானே. இந்த எண்ணங்களோட இயல்பு பத்தி அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, சவால்கள் வரும்போது எண்ணங்கள் ஒரு எதிர்வினையா வர்றது அது இயல்புதான். ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, அந்த எண்ணங்கள் ஒன்னு கடந்த கால நினைவுகள்லயோ இல்ல எதிர்கால கவலைகள்லயோ போய் சிக்கிக்கும் போதுதான் அங்கே தங்கிடுது, வேர் விட்டுடுது. அதேதான், அப்படி வேரூன்றிடுது. கிருஷ்ணமூர்த்தி சொல்ற இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா படுது. அதாவது எண்ணம் வந்த உடனே அதை முடிக்கணும்னு சொல்றது, இது நாம செய்யறதுக்கு ரொம்ப எதிர்மறையா இருக்குல்ல. நாம ஒரு எண்ணத்தை புடிச்சு யோசிச்சுட்டே இருப்போம். ஆமா, ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு எண்ணத்தை பத்தி நீங்க மேலும் மேலும் யோசிக்கும் போது அதுக்கு நீங்க சக்தி கொடுக்கறீங்க, அதை வலுப்படுத்துறீங்க. இது நிஜமாவே யோசிக்க வைக்குது. அப்போ இந்த மாதிரி எண்ண சிக்கல்கள்ல இருந்து விடுபட்டு ஒரு தெளிவான மனநிலைக்கு வர்றது எப்படி? கிருஷ்ணமூர்த்தி சொல்றது, தெளிவான ஆழமான மனசுக்கு பயம் இருக்கவே கூடாது. எந்த கொள்கை கோட்பாடிலையோ அது மாட்டிக்க கூடாது. பயம்? ஆமா, பயம் மனச அப்படியே இருக்கிடும், உறைய வச்சிடும், யோசிக்க விடாது. சரி, அப்புறம் இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. அதாவது மனம் தன்னோட இயல்புகளை, ஆசைகளை, வேட்கைகளை எல்லாம் ஆழமா கவனிக்கணும். ஓகே. ஆனா எதிர்க்காம இது சரின்னு தப்புன்னு தீர்ப்பு சொல்லாம அத அப்படியே ஏத்துக்கணும். அப்படியே ஏத்துக்கிறதுனா? அது இருக்குன்னு பாக்குறது மட்டும். அப்படி செய்யும்போதுதான் மனசுக்கு உண்மையான தெளிவு, ஆழம், அப்புறம் நுண்ணறிவு வருங்கிறாரு. அப்படிப்பட்ட மனசு அவசரப்படாது, நிதானமா இருக்கும், கவனமா கேட்கும். இந்த பயமில்லாத தெளிவான மனநிலை இது உள்ளத உள்ளபடி பாக்குறதுக்கு எப்படி உதவுது? யதார்த்தத்தை பத்தி அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றது, உண்மைய அறியறதுக்கு நமக்கு சுதந்திரம் வேணும். சுதந்திரம்னா? அதாவது எதையுமே அப்படியே நம்பிடாம இல்ல நாமாவே கற்பனை பண்ணிக்காம உண்மைய பாக்குற சுதந்திரம். இங்கதான் அந்த முக்கியமான கருத்தை சொல்றாரு. அதாவது எண்ணுபவரும் அந்த உண்மை அல்லது உள்ளதுன்னு சொல்றோமே, அதுவும் வேற வேற இல்ல. ஓ, அப்படியா? ஆமா, எண்ணுபவரே அந்த உண்மைதான், அந்த உள்ளதுதான். இது கொஞ்சம் ஆழமா இருக்குல்ல. அதாவது இப்ப எனக்கு கோபம் வருதுன்னா, அந்த கோபமும் நான் கோபமா இருக்கேன்னு நினைக்கிறேன் நானும் ஒண்ணுதான் சொல்றாரா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த கோபத்தோட வெளிப்பாடுதான் நீங்க அந்த நேரத்துல. இந்த நான், என் எண்ணங்கிற பிரிவினை ஒரு மாயேங்கிறாரு. சரி சரி, நம்மள நம்ம எண்ணத்திலிருந்து பிரிக்க முடியாது. ஆமா, இந்த புரிதல் நம்மளோட தேவைகள் பத்தின பார்வைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. எதிர்காலத்துல ஏதோ கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை, இல்லனா ஏதேனும் ஒரு தேவை மனசுல ஓடிட்டே இருந்தா அமைதியா வாழறது ரொம்ப கஷ்டங்கிறாரு. தேவை இருந்தா அமைதி இருக்காதா? தேவை கூடவே வேதனையும் கூட்டிட்டு வருதுங்கிறாரு. ஓஹோ. இல்ல, வாழ்க்கைக்கு தேவைகள் தேவைதான். ஆனா ஒரே ஒரு தேவை மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருந்தா கூட அது துக்கத்துக்கு வழிவகுக்கும். தேவைய புரிஞ்சுக்கணும், அது முக்கியம். ஆனா அந்த புரிதலையே ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதையே சுத்திக்கிட்டு இருந்தா பிரச்சனை பெருசாயிடும். ஆமா, அது இன்னும் ஆழமா வேரூன்றிடும். தேவைகள் நம்ம வாழ்க்கையை இருட்டாக்கிடும்ங்கிற ஒரு விழிப்புணர்வு வேணும். அந்த விழிப்புணர்வோட அதை இன்னும் சிக்கலாக்காம எளிதா கையாளணும்னு சொல்றாரு. கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில பார்த்தா கடந்த கால நினைவுகள், எதிர்கால பயங்கள், தேவைகள் இதுல எல்லாம் சிக்காம நிகழ்கணத்துல விழிப்புணர்வோடு இருக்கிற ஒரு சுதந்திரமான மனசுதான் ரொம்ப முக்கியம்னு இந்த உரையாடல்ல பார்த்தோம். ஆமா, இப்ப நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்றேன். உங்க அன்றாட வாழ்க்கையில
ஒரு தேவை இல்ல ஒரு விருப்பம் மனசுல வரும்போது அத உடனே செய்ய ஓடாம அத அடக்கவும் முயற்சி பண்ணாம சும்மா அது இருக்கு அப்படிங்கறத மட்டும் கவனிக்க முடியுமா? அதனால மனசுல உடம்புல என்ன உணர்வு வருதுன்னு எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம சரி தவறுன்னு சொல்லாம சும்மா கவனிக்க முடியுமா? இந்த ஒரு சின்ன கவனிப்பு உங்க அனுபவத்தையே எப்படி மாத்தலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.